என்னப்பா என் கதி ஆட்டம் ஆகுதோ என்னவோ தெரியல அனுப்புத்துறையே என்ன உங்க கதியாவது எப்படின்னு கேளு. மாசம் மாசம் அம்மாவாசை விரதம் பிடிக்கிறான் அம்மாவாசை விரதம் பிடிக்கன்னு எங்க வீட்டுக்காரி ஏமாந்து போயிடுறான். உங்க வீட்டுக்காரி? ஆமா. இந்த மாசம் அம்மாவாசை விரதம் பிடிக்கிறான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டுவான்னு என்கிட்ட சொல்ல. பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி. நான் என்ன பண்ணேன், சரி கிளம்பல இருக்காமல என்னைக்கு எந்த அம்மாவாசை நம்ம பொண்டாட்டி விரதம் பிடிக்கிறேன் இந்த மாசம் விரதம் பிடிக்கிறாங்க இத போய் நம்ம மாமியார்ட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி மாமியார்ட்ட போய் சொல்லணுமே அம்மாவாசை விரதம் பிடிக்கிறேன் நான் பாட்டுக்கு நான் சொல்லிட்டு போறேன். எங்க ஞாபக சக்தி கம்மி, நீயே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற. நானே சொல்லிட்டு போறேன். இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு கடை இருந்துச்சு. கடையா? அந்த கடையில போய் பீடி வாங்கி பத்த வச்சேன். எங்க வீட்டுக்காரி சொன்னது மறந்து போச்சு. மறந்து போச்சு. விரதமா இல்ல? அது விரதத்தை விட்டேன். என்ன சொல்லிருப்பா நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்ற, ஐயோ இதைத்தான் சொல்லிருப்பா, அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன் அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன் அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன்னு நான் பாட்டு சொல்லிட்டு போயிருக்கிறேன். இப்படி இந்த ஊர் மாரி ஒரு ஊர்ல அம்மாவாசை கண்டா ஒரு போறாங்க அம்மாவாசை கண்டா ஒரு குறமா ஆடு திருடுவானா. ஓ, திருட்டு வேலை, திருடன். அந்த ஊர்ல ஆடு திருடுவானா. நான் என்ன பண்ணேன், அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன் அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போறேன். நீ சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். அவன் என்ன பண்றான், ஆட்டை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு எழுத்தாப்படம் எதுக்கா வரான். நான் என்ன பண்றேன், அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன் அம்மாவாசை திறனை பிடிக்கணும்னு நான் போறேன். இக்காலம்ல இருகாலம்ல யாரு கண்ணுக்குமே தெம்படாம நம்ம ஆட்டை திராட்டி இருக்கிறோம். இது வரைக்கும் இன்ன வரைக்கும் யாரு கண்ணுக்கும் தெம்பல்ல. இன்னைக்கு இவன் கண்ணுக்கு ஜீவிக்கிறோம். இவனை சும்மா விடக்கூடாது. இவனை என்ன பண்ணணும் அப்படின்னு, ஏ தம்பி இங்க வாடான்னு நான் என்ன பண்ணிட்டு வரேன். சரி அண்ணன் என்னமோ கூப்பிடுறா அப்படி என்னன்னு கேட்கலாம். இங்க வாடா அப்படின்னு நான் போனேன். என்னன்னா அப்படின்னு என்னடா சொன்னாங்க, அம்மாவாசை திறனை பிடிக்கிறேன் ஆட்டை கீழே இறக்கி விட்டு தாம்பாரு அடி சக்க வாங்குறான். அடிச்சு அடியா எங்குட்டடியா மரணட்டி காட்டு போல குழந்து விட்டான். அந்த அடி வாங்கிட்டு அவனையே மறுபடியும் கேக்குறான். என்ன சொன்னான், என்னன்னா சொல்லிட்டுன்னு நான் கேக்குறேன். அவன் அதுக்கு என்னங்கிறான், சிக்காம போயிருந்து போடான்னு இப்படியே சொல்லிட்டு போ அப்படின்னு அவன் சொல்ல. நான் என்ன பண்ணேன், சிக்காம போயிருந்து போ, சிக்கவே சிக்க கூடாது, சிக்காம போயிருந்து போ அப்படின்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போறேன். அந்த ஊர்ல பெரிய மஞ்சிரு மொட்டை மத்தியானம் ஆகி பொழுது இறங்கி போச்சு. காத்தால கதிவேரி கண்ணி கட்டு விட்டு ஒரே கண்ணியில கூட கதிவேரி மாட்டேன். கதிவேரி ஒண்ணு கூட சிக்கல. காத்துட்டு இருக்கிறாங்க மொட்டை வெயில்ல. நான் என்ன பண்ணேன், சிக்காம போயிருந்து போ நான் பாட்டு போயிடுவோம். காத்தாலந்து பொழுது இறங்க போகுது, ஒரே கதிவேரி கூட சிக்கல உட்காந்து காவ கட்டிடுவான். இவன் சிக்காம போயிருங்க இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு, ஏ தம்பி இங்க வாடானாங்க. அவங்க கூப்பிடுறான். நான் என்னட்டு போறேன், சரி இனிமே தாய் குழந்தை கூப்பிடுறான். அப்ப நடக்குது போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு போனேன். என்னடா சொன்னாங்க, சிக்காம போயிருந்து போன்னு சொல்லிட்டு போனதா. பெரிய மனுஷன் 4 பேர் இல்லையா, ஒரு ஆளா 2 ஆளா. அந்த காலத்துல பாரு கோண தட்டி ஊனுவாங்க, ஊனிட்டு இருப்பாங்க. அந்த தட்டில 4 பேர் எடுத்து சன்னார் அங்கேயும் அடி வாங்குறேன். வராமுக்குமா அடிச்சு மூங்க தட்டி கோண தட்டி அந்த அடி வாங்கிட்டு மறுபடியும் அவங்கள கேக்குறேன். அப்பாப்பா என்னன்னு சொல்லணும் சொல்லு பாப்பணும். இன்னும் நல்லா பிடிக்கணும் சொல்லிட்டு போறான்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன், அடி வாங்கிட்டு இன்னும் நல்லா பிடிக்கணும் நான் பாட்டு சொல்லிட்டு போறேன். சரி இதே மாதிரி ஊரு அந்த ஊர்ல ஒரு சாலை விட புடிச்சிட்டு எரியுது. ஊடு பத்திட்டு எரியுது. நான் என்ன பண்றேன், இன்னும் நல்லா பிடிக்கணும் நான் பாட்டுட்டு சொல்லிட்டு போறேன். சின்னது பெருசுலாம் அந்த ஓட்ட அமைக்கிறதுக்கு ஓடுறாங்க. நான் பாரு இன்னும் நல்லா பிடிக்கணும்
நாம சின்னதை பெருச்செல்லாம் ஊட்டமைக்கு போறோம் திறந்த மாயநாட்டம் வாயை திறந்துக்கிட்டு இன்னும் நல்லா பிடிக்கணும் இன்னும் நல்லா பிடிக்கணுங்கிறானே இவனை சும்மா விடலாமா அப்படின்னு தம்பிங்க வாடான்னு கூப்பிட்டாங்க நான் என்னத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு நான் போய் என்னன்னா அப்படின்னு கேட்டேன் என்னடா சொன்னாங்க இன்னும் நல்லா பிடிக்கணும் இன்னும் நல்லா பிடிக்கணும்னு சொன்னதான் என்ன பண்ணாங்க அவங்க அந்த வீட்டுல வெந்திச்ச விரவு கோல் அத உருவி சன்னா இருப்பினாரா புளிறாங்க நெருப்போட இழுக்கிறாங்க அடி அங்கேயும் சன்னா இருப்பினாரா புளிச்சாங்க சரி அந்த அடியும் வாங்கிட்ட அவங்களே மறுபடியும் கேக்குறேன் அவங்களையும் மறுபடியும் கேக்குறேன் என்னன்றா கேக்குறேன்னுங்கிற அண்ணா நான் என்னன்னா சொல்லிட்டுன்னு சுத்தமா அமைஞ்சு போயிடணும் சுத்தமா மீனும் இப்படி சொல்றா அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் சரி இந்த அடி வாங்கிட்டு நீங்க சொன்னதே சொல்லலாம் அப்படின்னு சுத்தமா மீனும் அமைஞ்சு போயிடணும் போ நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போறேன் இதே மாதிரி ஒரு ஊரு அந்த ஊர்ல மாரியம்மா கோயில் ஊருக்கு அவனு பையனுக்கு அம்மா போட்டு ரெண்டு கண்ணும் தெரியல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாமி கடவுளை என் மவனுக்கு கண்ணு தெரிஞ்சுனா உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன் அப்படின்னு அவங்க வேண்டுதல் கும்பிட்டு கிடக்குறாங்க நான் என்ன போறேன் சுத்தமா அமைஞ்சு போயிரும் நல்லாதான் இருக்கும் சுத்தமா அமைஞ்சு போயிரும் போ நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போறோம் நம்ம மவனுக்கு நாம வேண்டுதலை வச்சுட்டு இருக்கிறோம் இவன் பாரு சுத்தமா அமைஞ்சு போயிருங்கிறான் இவனை சும்மா விடலாமா அப்படின்னு டே தம்பிங்க வாடானாங்க கூப்பிடுறாங்க நான் என்ன நினைச்சேன் கோயில்ல பொங்கச்சோறு வாழைப்பழமா வச்சிருப்பாங்க திங்கறதுக்கு கூப்பிடுறாங்க கொடுப்பாங்களாட்டுங்குது அப்படின்னு நான் பெரிய பொண்ணு ஆசையா போறேன் அங்க போனோன்னே டே தம்பி என்னடா சொன்னாங்க சுத்தமா அமைஞ்சு போயிடணும் அந்த பொங்கலுக்குன்றாங்க கரண்டி நான் எப்படி அப்படி கரண்டி ஆகும் குட்டிச்சு திருப்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாங்க சாவல்லையே அந்த அடியும் வாங்கிட்டு 2 எட்டு வச்சேன் எங்க மாமியாட்டு வீடு ஆமா எங்க மாமியாட்டு ஊர்ல போய் நிக்கும் போது எங்க மாமியா அண்ணாறதுக்கு அப்பதான் அவரை பந்து மேல சீலை எடுத்து போட்டு கொடக்காலிக்குள்ள தண்ணி ஊத்துறதுக்கு நான் என்ன பண்ண போனேன் அத்தை அண்ணன் கண்டார ஊழி அப்படியே வந்து நிக்கிறது சீலை அவர் பந்தல் மேல இருக்குது ஆமா சரி என்னைக்கு வராத மருமா வந்துக்கிறான் இன்னைக்கு சோராஜி போடணும் அப்படின்னு என்ன பண்ண ஏன்னு எடுத்து அட்டாள் மேல வச்சுட்டான் அட்டாளுக்கு மேலதான் நெல் இருக்குது சீலை அவர் சீலை நாயத்துக்கு போனா கொண்டு போடுவான் அப்படியா ஆமா சீலை அவர் பத்தி மேல இருக்குதா சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி எங்க மாமியா மேல ஒரு காலு ஏணி மேல மேலு பழுவுக்கு ஒரு காலு கீழ் பழுவுக்கு ஒரு காலு வச்சுட்டு என்ன மாமி எங்க மாமியா என்ன சொல்றா மருமோன பாத்து புடி சீலை எங்க இருக்குது சீலை அவர் பந்தல் மேல இருக்குது அவர் பந்தல் மேல ஏறி அட்டாள் மேல ஏறி நெல் எடுத்துட்டு இறங்கி வந்து உரல்ல கொட்டிக்கிட்டா உரல்ல கட்டிட்டா பாரு எங்க மாமியா ஒரு உஷார உரல்ல மேல ஒரு காலு கீழே ஒரு காலு என்ன இப்படி உட்கார வச்சுக்கிட்டா அவர் மேல இருக்குது என்ன கீழே உட்கார வச்சுட்டா பாரு எங்க மாமியா அப்பயும் ஒரு உஷார மருமவன் கை நசிக்கிடுவோம் மருமவனே பாத்து தள்ளு என்னத்தரா பாக்குறது சீலாங்க இருக்குது அவர் மேல இருக்குது ஓஹோ அங்கே இருக்குது ஆமா சரி என்ன மாமியா என்ன பண்ணா சோறாக்கனா சாறு காய்ச்சனா முடியாது சோறாக்குனா சாறு காய்ச்சனா எனக்கு சோறு கொண்டாந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டுமா நம்ம மருமகன் திங்க மாட்டான் அப்படின்னு எனக்கு முன்னாண்டே இப்படி இப்ப நான் இப்படி குக்க வச்சு சொன்னேன் அத்தை மூடுனேன் அண்டா முறா குண்டா முறா திக்கத்த முண்டா அதை மூட மாட்டேன் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எப்படி அத்தை ரசம் வச்சுக்கிறியான்னு கேட்டேன் ரசம் வச்சுக்கிற மருமகன் அத்தை ரசம் ஊத்தானே ரசம் ஊத்தனா நம்ம குளத்தூர் வால்முளை வைக்குது அப்படி வந்து சோட்டு முளை வந்து உணிச்சிடறேன் சோத்தல போது சரி இந்த முளவாயில தான் ஒரு கண்டுபிடிக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ண முளவாய் எடுத்து தட்டி போட்டு லேசா தலை பிடிச்சி கிள்ளனோன்னு வச்சு ஒரு பிதுக்கணும் அப்பதான் அந்த முளவாயில இந்த விதை போய் அப்பதான் ஏறி இருக்க மாட்டேங்குது அப்பதான் போய் சுருன்னு ஏறி இருக்க மாட்டேங்குது
ஆடா கடவுளே அப்பா ஊரா பாலா மருமனுக்கு அம்மனத்தோட சோறு போட்டுக்குமே அப்படின்னு என்ன பண்ணா எங்க மாமியா மொத்தம் மத்தியானத்துல நட்டு ஊருக்குள்ள புந்து ஓடுறான். அப்ப சீலா இருக்குது, அவர் பந்தில் மலை அங்கே இருக்குது, அவர் பந்தில் மலைக்குது. நான் என்ன பண்ணனேன், ஒரு 2 சீன் விட்டுட்டேன். என்ன பண்ணனேன், சரி மட்ட மதியானம் மாமியா போறான். மாமியா மானம் பங்கு ஓடி போயிரும். அவர் பந்து மறக்கிற சீலை எடுத்துக்கிட்டு அத்தத்தை ஓடாத அத்தத்தை ஓடாத, எங்க அத்தை முன்ன ஓட நான் போறன ஓட, எங்க அத்தை முன்ன ஓட நான் போறன ஓட. இந்த ஊர் ஜனம்லாம் என்ன பண்ணிடுச்சு, அடா சண்டாளம்ட்டாரு ஊரா பாலாடாப்பா. மட்ட மத்தியானத்துக்கு மாமியால வாக்க துரத்துறாங்க. மாமியால சீலை கொண்டு போய் தரேன்னா மாமி அப்படியாச்சு. அண்ணன் வந்து எங்க மாமியார் ஊருக்கு போறது, நீ போறதே இல்ல, ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்க. போனா சரி இப்ப வருவாங்களா? வருவாங்க.